கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா? ஏற்ற காலத்துல உன் தேசத்துல என்ன செய்யும்? மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, சில நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மழை வரவே வராது, திடீர்னு நிறைய மழை வந்துடும். ஆனா நமக்கு இந்த ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்ற காலத்துல தேவையில்லாத நேரத்துல இல்லை, ஏற்ற காலத்துல என்ன செய்யணுமா? மழையை தருவாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு. ஒரு குட்டி உண்மையாலுமே நடந்த ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்துவ பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டு முன்னாடி இருந்து ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி ஜெபித்து கொண்டு இருந்தாங்களாம். அங்க பார்த்தா நிறைய பெண்மணிகளும் சேர்ந்து அங்க பாடி துதித்து கொண்டு இருந்தாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பக்கமா போன 2 பெண்மணிகள், என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்குது, என்ன காரியம் அப்படின்ட்டு விசாரித்த போது அவங்க சொன்னாங்களாம், அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணிக்கு என்னன்னா 15 வருடமாக சுகவீனத்தோடு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம், மற்ற சபையில இருந்து போய் ஜெபித்தாங்க. மற்ற தேவ பிள்ளைகள் போய் அவங்களுக்காக ஜெபித்த பொழுது 15 வருடம் சுகவீனமாக இருந்த அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, சுகம் பெற்றாங்க. சுகம் பெற்றது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்க வேலைன்னு கேட்டீங்கன்னா, வயல்ல வேலை செய்யறாங்க. அப்படி அது ஒரு காரியம். அதனால என்ன செய்யறாங்க, ஜனங்கள் அங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு என்ன செய்யுங்க, கைத்தட்டி பாட்டு பாடி தேவனுக்கு நன்றி சொல்றாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த ஊர்ல ஒரு புயல் நடந்துச்சு. அந்த புயல் என்ன, காற்று எல்லாம் அடிச்சு மரங்கள்லாம் நிறைய விழுந்துச்சு. இந்த அம்மாவோட வயல்ல என்ன செஞ்சா கோதுமை விளைய வச்சிருந்தாங்களாம். ஆனா அதுல என்ன செய்யலாம், ஒரு கதிர் கூட என்ன செய்யலையா, அழிந்து போகல. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வயல்ல ஆண்டவரே நின்று பாதுகாத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு வேதாகம் அழகா சொல்லுது. எப்படி அவரை நாம என்ன செய்யணுமா, நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சாதான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீ இதெல்லாம் உனக்கு வேணும்னு சொன்னா நீ என்ன செய், இதெல்லாம் என்ன செய், என் கற்பனை கீழ்ப்படி, நான் எப்படி அன்பா இருக்க சொன்னா அந்த மாதிரி அன்பா இரு. ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க. நீங்க உபாகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 28ஆம் அதிகாரத்துல அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருப்பாரு. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்ன செய், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி, என்னுடைய கற்பனை கீழ்ப்படிஞ்சு வா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப இந்த ஆண்டுல நமக்கு ஏற்ற காலத்துல மழை வரணும், அல்லது நம்ம கைட்டு செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்து என்ன செய்யும், அவரை வெய்யாய் பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் நம் தேவனோடு இல்லாத பட்சத்தில் அவரை நமக்கு என்ன செய்ய முடியும்? அப்பனா நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய பட்சத்துல எப்பவுமே இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் தியானிப்பதன் மூலமா என்ன செய்யலாம், அவரோடு கூட இணைந்து நம்ம அவர் இடத்துல என்ன செய்யலாம், ஜெபம் செய்யணும். நம்ம பாவரிக்கை செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம செய்யும் பொழுது அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன செய்யுமா, நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். தேவனால் என்னது, தேவன் என்னது, உண்மை உள்ளவர். அவர் சொல்றது எப்பவுமே என்ன செய்வாரு, அவர் நமக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் யாவையும் எல்லாமே அவர் செய்ய வல்லவராக இருக்கு. எல்லாமே ஒரு சின்ன ஒரு நிபந்தனைகளோடு இருக்கிறது. என்ன, உனக்கு ஏற்ற காலத்துல உனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ யார்ட்டையும் கடன் வாங்காம இருக்கணும்னு சொன்னா, நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்றாரு, அவர் சொல்லுகிற எல்லா நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னா, கண்டிப்பா என்ன செய்யும், எல்லா வாக்கு தத்தங்களையும் நம்ம என்ன செய்யலாமா, பற்றி கொள்ளலாம். எல்லா வாக்கு தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக. அதனால்தான் தாவீது பக்தன் சொல்றாருல, கர்த்தரை ருசித்து நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா, நம்ம ருசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவரை அவர்
ருசித்து பார்த்ததுனாலதான் என்ன செய்ய ரொம்ப தைரியமா அவர் சொல்றாரு. அதனாலதான் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஏற்ற காலத்துல கையின் பிரயாஸ் இதெல்லாம் எப்ப நடக்கும்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அவர் செய்த எல்லா நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்ன செய்யும், நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும். இப்ப இந்த வருடத்தை ஆண்டவர் இன்னொரு வருடம் கூட்டி கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பலத்தை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு ஆவியானவர் கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கார். அப்படி உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க ஆசையா இருக்கீங்களா? அப்படி பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கீங்கன்னா ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனையும் படைத்த தேவனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய வருடங்களிலே நாட்கள் ஒவ்வொரு நாட்களாக நாங்கள் கழித்து வருவதற்கு நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஏற்ற காலத்துல மழை பெய்யவும் ஆண்டவரே, அது மாத்திராதபடிக்கு நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கரம் இருக்கவும், நீர் எங்களோடு கூட இருக்கவும், நீர் எங்களுக்கு கற்பித்த எல்லா காரியங்களையும் நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிவதற்கான ஆவியை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே, கீழ்ப்படிதல் ஆவி எங்களிடத்திலிருந்து குறைந்து போகிறதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு காட்டின பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும், அது மாத்திராதபடிக்கு தேவ ஒத்தாசை எப்பொழுது எங்களோடு கூட இருக்கோ, நாங்கள் சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. கடந்த ஒரு வருடமாக உடைய சத்தியத்தை கேட்டு அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்து அநேக பிள்ளைகள் உடைய அன்பை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதற்குடன் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சாமி. இதற்காக பிரயாசப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவருடைய பலத்தின் வார்த்தைகளாக எல்லோருக்கும் சென்றடைய நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய வேதத்தின் சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் அநேக அறுவடைகளை காண நீங்க கிருபை செய்ய, அநேகருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.